இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 275 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் சென்செக்ஸ் வந்து 990 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. யூஎஸ் அண்ட் ஈரானோட பீஸ் ஸ்டாக்ஸ் வந்து பாகிஸ்தான்ல நடக்கிறதா இருந்தது. அந்த பீஸ் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்காது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்ததால மார்க்கெட்ஸ்ல இந்த செல் ஆஃப் நடந்திருக்கு. இதனால பாத்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து $107 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு மெயினா அஃபெக்ட் ஆனது பாத்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் நியர்லி 5.2% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து 7% ஃபால் ஆகி இருந்தது. பிரைவேட் பேங்க் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வீக்கா தான் இருக்கு. கோல்டு பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $4,731 அண்ட் சில்வர் பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து $75.9. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து $15,382 அண்ட் 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து $14,100. அடுத்தது இந்துஸ்தான் ஜிங்கோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து மோர் தென் 68% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா பாத்தீங்கன்னா சில்வரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்கோட ப்ராஃபிட் வந்து 68% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q4 FY26ல இந்துஸ்தான் ஜிங்கோட டோட்டல் நெட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,033 crore rupees. லாஸ்ட் 20 குவார்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்கோட ஹையஸ்ட் ப்ராஃபிட் மார்ச் Q4 FY26ல தான் வந்திருக்கு. ரெவன்யூ வந்து 44% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12,692 crore rupees. எபிட்டா வந்து 7,747 crore rupees. சில்வர் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,032 crores. ஜிங்கோட ரெவன்யூ வந்து 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜிங்க் ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6,997 crores. லெட்டோட ரெவன்யூ வந்து 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதர் மெட்டல்ஸோட ரெவன்யூ வந்து 164% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனியோட ரிஃபைன்டு மெட்டல் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் மார்ச் Q4ல பாத்தீங்கன்னா 2.82 lakh tons ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்கோட பிரைஸ் டு earnings வந்து 21.4ல இருக்கு. அண்ட் மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா 2.49 lakh crore rupees. அடுத்து மஹிந்திரா ஃபைனான்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 55% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 873 crore rupees. அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 1.34 lakh crore rupees. அண்ட் ஏஎம் வந்து பாத்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 101 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 7.5%ல இருக்கு. ஃபைனான்சியல் 2025-26 பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,782 crore rupees. அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். ஃபைனான்சியல் 2024-25ல மார்ச் குவார்டர்ல பாத்தீங்கன்னா 2,329 crores வந்து லாஸ் ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க. Q4 FY26ல இண்டஸ்இண்ட் பேங்கோட நெட் ப்ராஃபிட் வந்து 594 crore rupees. மார்ச் குவார்டர்ல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,371 crore rupees. நெட் ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6,085 crore rupees. மார்ச் குவார்டர்ல லோன்ஸ் வந்து 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் டெபாசிட்ஸும் பாத்தீங்கன்னா 3% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,013 crore rupees. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6,994 crore rupees. மார்ச் குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 6 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபுல் ஃபைனான்சியல் இயர் 2026 பாத்தீங்கன்னா 10.8 rupees வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க. ஃபைனான்சியல் 2025-26ல பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 9,998 crore rupees. அண்ட் டோட்டல் இன்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 48,177 crore rupees. அடுத்து ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா பேங்கிங் ஆபரேஷன்ஸும் கேன்சல் பண்ணிருக்காங்க. சோ ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேங்க் க்ளோஸ் பண்ணும்போது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்ஸ் பே பண்றதுக்கு லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. மார்ச் 2022ல தான் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் நியூ கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ் ஆர் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீபெய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வேலட்ஸ், ஃபாஸ்டாக்ஸ், நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்ட்ஸ் இதெல்லாமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க பார்த்த கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க.